என்னடா என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க? நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்த குற்றத்துக்காக நான் உன்னை உள்ள வச்சிருக்கேன். சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சுக்கீங்க. ஆனா மரியாதை என்கிட்ட புரியல, காசை கொடுத்துருங்க. அத செலவு பண்ணிட்டேன். ஏட்டையா பிச்சைக்காரகிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டானயா, உண்மையிலே செலவு பண்ணிட்டயா, தூண்டி விடாத. சரிடா, உங்க அம்மா அப்பா எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? அவங்க எப்படி பண்ண உனக்கு என்னையா? மரியாதை என்கிட்ட புரியல, காசை கொடுத்துறியா? ஏண்டா செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கட்டுக்கிட்டு இருக்கிற ஆஸ்கர் ஒரு அதிகாரி கூட பார்க்காம பேச்சு முடிச்சு பெக்கர். ஏகாம்பரம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க? அது டூட்டி முடிஞ்சு நேரா வீட்டுக்கு போகாம மார்க்கெட்ல போய் மாமூல் வசூல் பண்ணி ஜலஜாவோட ஜெல்சா பண்ணிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இனிமே உங்க ரெண்டு பேருக்கு நைட் டியூட்டி தான் நான் போட போறேன். சார், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி சார், கலங்கவே மாட்டான் சார் இந்த ஏகாம்பரம். நைட் டியூட்டி தானே சார், போடுங்க சார். ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். அத நாங்க பாத்துக்கிறோம். ரயில்வே ட்ராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டம் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு போங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, என்னடா இந்த ஏட்டையா என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க. போய் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னிருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா? ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே, ஆமா, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அது அவன் பிச்சை எடுத்த காசுதான். ஏண்டா ராஸ்கல், போலீஸ்காரன் மேலயே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவேன் பிச்சு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். போது டியூட்டிக்கு போங்கயா. ஏன் அப்படி அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு ஓடுறா? ஓஹோ, நம்மகிட்ட பேசுறது யாரும் பாத்துருவான்னு பயந்து ஓடுறா போல். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மனம் நானும். அப்புறம் என்ன பயிர்ப்பு, இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நம்ம கிட்ட இல்லாம யாருக்கு பயிர்ப்பு? மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், என்ன அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றது பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியறீங்க. அதுவும் மானங்கட்டத்தனமா, சரிங்களா? ஏற்கனவே நாம ஒரு பொழுதுதான் நாம குடியிருக்கிற வீட்டுக்கு 5 மாசம் வாடகை கொடுக்கல. 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு போடுறாங்க. அத கூட நம்மளால வாங்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம். எல்லா ஐட்டத்தையும் ஆர்டர் பண்ணுங்க, ஒரு புடி பிடிக்கிறோம், செம பசி. இங்க பாரு, இத இப்படி எடுத்து இதுல தொட்டு. ஐ, எல்லாம் வந்துச்சா? அவசரப்பட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க, வயிறு கலக்க போகுது. சாப்பிட்டு பாப்போம். பேசாத, சாப்பிட்டு பாரு. இத சுத்தமா கிளீன் பண்ணிருப்பாங்களா? சூப்பரா இருக்கு. நான் இவ்வளவு டேஸ்டான ஒரு டிஷ்ஷ சாப்பிட்டதே இல்லையா, அதான் பூரிப்புல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீயும் கொஞ்சம் குடிச்சு பாரு. ஆமா ஹரி, நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. கப்பன புடிங்கப்பா, வீட்டுக்கு கொண்டு போயிடலாம்.